அரக்கோணம், ஆத்தூர், ஆற்காடு, ராமேஸ்வரம்பட்டி, எடப்பாடி, கள்ளக்குறிச்சி, குமாரபாளையம், செங்கோட்டை, திருப்பத்தூர், சில்லிபுத்தூர், திருவேற்காடு, தென்காசி, நெல்லிக்குப்பம், துவாக்குடி, பண்ருட்டி, பூந்தமல்லி, பொள்ளாச்சி, மலமலை நகர், வாணியம்பாடி, வெள்ளக்கோயில், உளுந்தூர்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் 704.76 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் செயல்படுத்தப்படும். சந்தைகள் தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாநகராட்சிகள், ஆத்தூர், திருத்துறைப்பூண்டி, தேவக்கோட்டை, புஞ்சப்புளியம்பட்டி, பெரியகுளம், திருவாரூர் ஆகிய நகராட்சிகளில் 62.95 கோடி மதிப்பீட்டில் புதிய சந்தைகள் அமைக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி, அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருக்கோயிலூர், முசிறி, மேட்டூர், கோபிச்செட்டிப்பாளையம், வாலாஜாப்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் 38.80 கோடி மதிப்பீட்டில் ஏற்கனவே உள்ள சந்தைகள் மேம்படுத்தப்படும். வால்பாறை நகராட்சியில் 9 கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பசுமை வேலிகளை அதிகரிக்க நோக்கில் இந்த ஆண்டு 27.26 கோடி மதிப்பீட்டில் 50 புதிய பூங்காக்கள் உருவாக்கப்படும். மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் 311.78 கோடி மதிப்பீட்டில் 69,500 புதிய LED தெருவிளக்குகள் அமைக்கப்படும். 45,700 பழைய தெருவிளக்குகள் புதிய LED விளக்குகளாக மாற்றப்படும். நீர்நிலைகள் மேம்பாடு, நீர்நிலைகளை புறமணித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்காக இவ்வரசு மிக முக்கியத்துவம் அளித்துக்கிறது. இந்த ஆண்டு 19.53 கோடி மதிப்பீட்டில் 25 நீர்நிலைகளை கரைகள் பலப்படுத்தி நடைபாதைகள், பசுமைவெளி பூங்காக்கள் அமைக்கப்படும். பூங்காக்கள் மேலும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் உள்ள கொட்டப்பட்டு ஏரி, கொல்லங்கோடு நகராட்சியில் உள்ள ஏவிஎம் கால்வாய், மயிலாடுதுறை மற்றும் ராமநாதபுரம் நகராட்சியில் அமைந்துள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் 95.35 கோடி மதிப்பீட்டில் புறநமைக்கப்படும். பல்லடுக்கு வாகன நிறுத்தம் சுற்றுலா பயணிகளை வசதிக்காக வாகன நெரிசலை குறைக்கும் வகையிலும் சுற்றுலா தரமான வால்பாறை நகராட்சியில் 6 கோடி மதிப்பீட்டில் பல்லடுக்கு வாகன நிறுத்தம் அமைக்கப்படும். நவீன இறைச்சி கூடங்கள் கடலூர் மாநகராட்சி, ராமநாதபுரம், காயல்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவந்திபுரம், பரமக்குடி, விழுப்புரம் நகராட்சிகளில் 6.25 கோடி மதிப்பீட்டில் புதிய நவீன இறைச்சி கூடங்கள் அமைக்கப்படும். மேலும் அருப்புக்கோட்டை மற்றும் மேட்டூர் நகராட்சியில் உள்ள இறைச்சி கூடங்கள் 1 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையம் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் பொருட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் முழுமையாக அனைத்து இடங்களிலும் அமைக்கப்படும். நவீன எரிவாயு தகன மேடைகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் சுகாதாரமான சூழ்நிலை உருவாக்கவும் இந்த ஆண்டு 27.47 கோடி மதிப்பீட்டில் கடலூர், ஓசூர், தூத்துக்குடி, தாம்பரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாநகராட்சிகள், சிவகங்கை, விருதுநகர், உதகமண்டலம், மறைமலை நகர், பெரம்பலூர், அரியலூர், திருவந்திபுரம் நகராட்சிகள் புதிய நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்பட்டும். தஞ்சாவூர், காஞ்சிபுரம் மாநகராட்சிகள், வேதாரண்யம், அருப்புக்கோட்டை, விழுப்புரம், திருநன்றவூர், புகழூர் ஆகிய நகராட்சிகளில் உள்ள எரிவாயு தகன மேடைகள் மேம்படுத்தப்படும். மண்டல அலுவலகங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை மாநகராட்சியில் ரூபாய் 48 கோடி மதிப்பீட்டில் புதிய மண்டல அலுவலகங்கள் அமைக்கப்படும். பள்ளி கட்டிட மேம்பாடு மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பள்ளிகளுக்கு தேவையான புதிய வகுப்பறைகள் மற்றும் இதர உள்கட்டமைப்பு வசதிகள் 87.10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பழுதடைந்துள்ள பள்ளி கட்டிடங்கள் ரூபாய் 52.26 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். கழிவுநீரை சுத்திகரித்து மறு உபயோகம் செய்தல் கடலூர் மாநகராட்சி, தருமபுரி, அருப்புக்கோட்டை நகராட்சிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் நீரினை மறு சுத்திகரிப்பு செய்து தொழிற்சாலைகள் பயன்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் தாம்பரம் மாநகராட்சி மற்றும் விருதுநகர் நகராட்சியில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க முதல் கட்டமாக தாம்பரம் மாநகராட்சி 750 கோடியும், விருதுநகர் நகராட்சிக்கு 50 கோடியும் தேசிய வீட்டு வசதி வங்கி மற்றும் ஜெர்மன் வங்கி நிதியுடன் செயல்படுத்தப்படும். புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டம் வசதி இல்லாத புதிய மாவட்ட தலைநகரான தென்காசி, ராணிப்பேட்டை நகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற பேரவையில் 3750 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் புதிதாக சாலைகள் அமைக்கவும் தார் சாலைகள் புதுப்பிக்கவும் அறிவித்தார்கள். மேற்படி சாலைகள் அமைக்கும் போது தேவைப்படும் சாலைகளில் 880 கிலோமீட்டர் நீளத்தை 770 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 481 கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் மதுரை மாநகராட்சியில் மிகவும் பாதிப்புக்குள்ளான பழைய நகரப்பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்களை புறநமைக்கும் பணிகளும், ஒசூர் மாநகராட்சியில் நீர்நிலைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிகால் அமைக்கும் பணிகள் ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும். நகராட்சிகளாக தரம் உயர்த்தல் திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி ஆகிய 3 தேர்வுநிலை நகராட்சிகளை சிறப்பு நிலை நகராட்சிகளாகவும், நந்திவரம், கூடுவாஞ்சேரி, பல்லடம், ராமேஸ்வரம் ஆகிய 3 முதல் நிலை நகராட்சிகளை தேர்வுநிலை நகராட்சிகளாகவும், மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோயில், அரியலூர், அம்பாசமுத்திரம் ஆகிய 5 2ஆம் நிலை நகராட்சிகளை முதல் நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படும். பள்ளி கட்டிடங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இவ்வரசின் தலையான நோக்கங்களில் ஒன்றாகும். பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து இந்த ஆண்டு புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் 75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். நடைபாதைகள் அமைத்தல் சென்னை பெருநகர அழகுபடுத்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக நடைபாதைகளை பயன்படுத்தும் விதமாக